வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து வந்த ஒரு நகராட்சி தான் அனகாபுத்தூர். கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி அனகாபுத்தூர் நகராட்சி புதிதாக உருவாகிய தாம்பரம் மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டது. அதன் பிறகுதான் அனகாபுத்தூருக்கு எந்தவித வளர்ச்சியையும் மேற்கொள்ளவில்லை என்று அங்குள்ள மக்கள் புலம்புகின்றனர். பல்லாவரம் குன்றத்தூர் சாலையில் நடந்து வரும் பாதாள சாக்கடை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அவ்வழியாக பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வயதானவர்கள் என பலர் அடிக்கடி கீழே விழுவதோடு மணிக்கணக்கில் டிராபிக்கில் சிக்கிக் கொள்வதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் மனுவுக்கு மேல் மனு கொடுத்து வெறுத்தே போய்விட்டதாக கூறினர். பம்மல், மூங்கிலேரி, பல்லாவரம் போன்ற பகுதிகளெல்லாம் தோண்டி வச்சு சும்மா அதை சரி செய்ய மாட்டாங்க. அப்படியே மூடி விட்டு போயிடறாங்க. ஸ்கூல் போகிறவங்க எல்லாமே விழுந்து போகிறாங்க, அடிபட்டு போகிறாங்க. பம்மல்லேருந்து அனகாபுத்தூருக்கு ரொம்ப டிராஃபிக் ஆகுது. டெய்லி வேலைக்கு போகிறவங்க அவஸ்தை போகிறாங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க, பஸ்ஸில் போகிறவங்க எல்லாம் சிரமப்படுறாங்க சார். இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சார். அனகாபுத்தூர் பிரதான சாலையில் தான் இவ்வளவு பிரச்சனைகள் என்றால் அங்குள்ள உட்புற சாலைகளான பக்தவச்சலம் நகர் பிரதான சாலை, முத்ரலாண்டி தெரு, மேட்டு தெரு, சண்முக முதலி தெரு, சன்னதி கோவில் தெரு, குளக்கரை தெரு உள்ளிட்ட சாலைகளில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே பாதாள சாக்கடை பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டு 80% பணிகளே முடிந்துவிட்டது. ஆனாலும் சாலைகள் சீர் செய்யப்படாமல் குண்டும் குழியுமாக கிடப்பதாக மக்கள் குமுறுகின்றனர். அனகாபுத்தூர் மெயின் ரோடு மாத்திரம் இல்லாமல் அனகாபுத்தூர் ஃபுல்லாமே இந்த ட்ரைனேஜ் போடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரைனேஜும் இன்னும் ஒழுங்காக போடல. வேலை முடியும்னா எவ்வளோ நாள் ஆகும் தெரில. எந்த சந்தில் போனாலும் மக்கள் எந்த பக்கமும் வர முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உழுவுறாங்க, எந்த இடத்துல போனாலும் உழுவுறாங்க. இது குறித்து பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐ. கருணாநிதியிடம் நியூஸ் தமிழ் செய்தியாளர் காண்டீபன் விளக்கம் கேட்டபோது, தம்பி போன்ல வேண்டாம், நேர்ல வாங்க என்று கூறிய அவர், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் அதிகாரிகளுக்கு நாங்கள் எந்த உத்தரவும் போட முடியாது என்றும், சாலை பணிகளை டெண்டர் எடுத்த கான்ட்ராக்டர்களுக்கு பில் போட முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் கூறினார். அனகாபுத்தூருடைய உட்பக்க சாலைகள் வேண்டாம் ப்ளீஸ். இல்ல நான் நேரம் பார்க்குறோம், நீங்க வாங்க பார்க்கலாம். இல்ல அந்த ரோட க்ளோஸ் பண்ணி தார் ரோடு போட்டிருந்தா கூட நாங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு போக முடியும் அப்படின்றாங்க. தேர்தல்னால 2.5 மாதம் 3 மாத காலமாக இடைப்பட்டதுனால பணிகள் தொடர்ந்து வேகமா நடைபெற முடியல. எல்லா அதிகாரியும் எலெக்ஷன் ஒர்க் போயிட்டாங்க. அதிகாரி இல்லாம காங்கிரீட் போட்டுருவானா, பைப்பை போட்டுருவானா, அவங்க பாட்டுக்கு ஏதாவது போட்டு போயிட்டு எடுக்க அந்த பில்லு போட்டான். எப்படி போடுவார் அதிகாரி? ஒரு கான்ட்ராக்டரை வைத்து பாதாள சாக்கடை பணிகளை செய்வது எவ்வளவு கஷ்டம் என்பது தெரியுமா என கேள்வி எழுப்பிய எம்எல்ஏ ஐ. கருணாநிதி, தாம்பரத்தில் பாதாள சாக்கடை பணி அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நடைபெறுகிறது என்றார். இல்ல இது எலெக்ஷனுக்கு முன்னாலே தோணுதான், இந்த பணி ஏன் இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கொஸ்டின் சார். இப்போ எவ்வளவு ஸ்பீடு சார். ஒரு பாதாள சாக்கடை இன்னும் தாம்பரத்துல 10 வருஷம் ஆகுது, இன்னும் முடியல. அதிமுக ஆட்சியில் செய்யாத திமுக ஆட்சியில் விரைந்து பண்றோம். கோடை காலத்தில் மழை பெய்தால் நாங்கள் என்னதான் செய்ய முடியும் என்ற எம்எல்ஏ ஐ. கருணாநிதி, இருப்பினும் அதிகாரிகளை விரட்டி பணிகளை விரைந்து முடிக்க சொல்வதாக உறுதி அளித்தார். திடீர்னு கோடை காலத்துல மழை பெய்யுது, என்ன பண்ண முடியும்? அதிகாரிகளை விரட்டி அந்த பணியை விரைந்து முடிக்கிறதுக்கு வேணா நான் இப்ப பேசுறேன். இதேபோல் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகு மீனாவை தொடர்பு கொண்டு அனகாபுத்தூர் உட்புற சாலைகள் குறித்து கேட்டபோது, தேர்தலுக்கு 10 நாட்களுக்கு முன்பு தான் பள்ளம் தோண்டப்பட்டது. தற்போது பைப்பு புதைக்கப்பட்டிருப்பதாகவும், உடனுக்குடன் சாலை அமைத்தால் அந்த சாலை பள்ளம் ஆகிவிடும் என்று பிரதான சாலையில் தோண்டப்பட்ட பள்ளம் குறித்து விளக்கம் அளித்தார். மண்ணு போட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மண்ணு கொஞ்சம் செட் ஆயிடணும். இல்லனாக்க நம்ம அதுக்கு மேல அந்த ரோடு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேட்ச் ஒர்க்கு உள்ள பள்ள மாதிரி உடைஞ்சிட்டு உள்ள போயிடும் வந்துட்டு. ஸோ அது செட் ஆயிட்டு அதுக்கப்புறம் இம்மீடியட்லி they will do it. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.